ஹாய் கைஸ், அதே இடத்துக்கு வந்துருக்கோம். நம்ம பேய் இடத்துக்கு பாருங்களேன். இந்த இடத்துக்கு மட்டும் இவ்வளோ காற்றடிக்குது. ஸ்டார்டிங்லேயே பய காட்டிடுச்சு. ஏதோ கண்ணை தென்பட்டுச்சு. பக்கத்தில் போனால் டேஞ்சரு. ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். நீங்களே பார்த்துக்கிங்க. முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி போர்டு தான் நான் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தேன். வாங்க காமிக்கிறேன். ஸோ நீங்களே பாருங்களேன். அதே நம்ம பேய பார்த்த போர்டு என்னாலும் நம்ம முன்னாடி பார்த்தது. இன்னும் அதே காற்று அடிக்குது. நான் எதுவும் சும்மா தான் அடிக்குதுன்னு நினச்சேன். இப்போ எனக்கு விசில் சத்தம் மாதிரி கேட்டுச்சு அந்த நான் மரத்துக்கு பின்னாடி. பாருங்களேன், அது சின்னதாக உருவம் தெரியுது. திருப்பி அடிப்போம். ஓ மை காட், யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? ஹலோ, பாருங்களேன், நல்லாவே தெரியுது. அப்படியே கொண்டிருக்கு தைரியமா. காணோம். இப்போ நாய் வேறு நிற்கிது. ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? யார் நீங்கள்? உங்கள் பேர் என்ன? ஏதோ சத்தம் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக கேட்குது. பயமாக இருக்குது. எனக்கிற பயமாக இருக்குது இந்த ஏடா பார்த்தாலே. நீங்களே பாருங்களேன், யாருமே இல்லை. இதோ நான் காமிக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 வருஷமாக யாருமே இந்த ரோட்டில் போகிறதில்ல. அதுவும் சில பேர் மட்டும் 2-3 பேர் மட்டும் தைரியமாக போயிட்டுருக்காங்க. இப்போ நான் காமிச்சிருக்க பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால சூசைட் பண்ணிட்டாங்க, டார்ச்சர் தாங்காமல். அது எனக்கு தெரிஞ்சு நான் காமிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம வீடுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜூம் குறைச்சி